மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருக்குது, அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்காங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் கையில் பணம் இருந்தாலும் அதற்கு தந்த செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள் இதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இதிலிருந்து நம்ம மீள்வதற்கு ஏதாவது வசதி இருந்ததுன்னா இடங்கடை வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கோச்சாரத்தில் நமக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது வசதி இருந்தால் காலி மனம் வாங்கிறதுக்கு, அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. பொருளாதாரம் நல்லா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா முயற்சி எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் யாரையாவது நம்பியிருக்கீங்கன்னா அவங்களால உங்களுக்கு நன்மை. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத ஒரு பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு செலவினங்கள், இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஒருவேளை பயணம் இல்லைனால் கூட உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு செலவினங்கள், அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில், ஜாபில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ரெகக்னைஸ் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். மற்றபடி இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ என்னெல்லாம் வராமல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமார். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேஷனில் ஓடுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் சனி பகவானையும் நல்லா கும்பிட்டு வாங்க.